மேம் நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ண வரைக்கும் சில பொது மேடைகள் எல்லாம் ஜாதி ஒழிப்பை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க. சோ எதனால மேம் ஜாதி ஒழிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறீங்க? ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நம்ம நாட்டுல இருக்கு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டப்படி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அனைவரும் சமம் அப்படிங்கிறதான் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது அது நம்முடைய அடிப்படை உரிமையில ஒன்று. ஆனா அந்த தீண்டாமை அப்படிங்கிறது இந்த இந்தியால மட்டும்தான் இருக்கு. நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், அங்க போனா ரிலீஜன் தான் சொல்றாங்க, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனாலும் இந்த இந்தியால மட்டும்தான் அந்த ஜாதி அப்படிங்கிற ஒன்ன வச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மனு அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஜாதியை பத்தி அன்னைக்கு தொழில் ரீதியா மக்களை பிரிச்சு அந்தந்த தொழில் பண்றவங்களை ஒருத்தவங்களை கொஞ்சம் மேல, அப்புறம் கொஞ்சம் நடுவுல, கொஞ்சம் கீழே அப்படிங்கிற மாதிரி அவர் பிராமணர், வைஷ்ணவர், க்ஷத்ரியர், சூத்ரவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அத இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதாவது அந்த இன்னைக்கு பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு அவங்கள போட்டு படுத்துற கொடுமைகள் இந்த இந்தியால சகிக்க முடியாத ஒரு கொடுமை. மனிதனை ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இடையில பார்க்கக்கூடிய கொடுமைகள் இந்த இந்தியால மட்டும்தான் நடக்குது. எப்படி இந்த இந்தியா முன்னேறும்? மேல் ஜாதிக்காரங்க என்ன பண்றாங்க, கீழ் ஜாதிக்காரங்களை அவ்வளவு அடக்கி ஆள்றாங்க, அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு அன்புங்கிறது ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவது அது இயற்கை. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அதனால அந்த இளம் பிள்ளைகளை வாழ விடாம அந்த ஜாதி கொடுமையில அந்த குழந்தைங்களை கொல்றது, அவங்கள போய் சித்திரவதைப்படுத்துறது, அவங்கள இந்த சமுதாயத்துல வாழ விடாம ஆக்குறது, இதெல்லாம் எவ்வளவு பார்த்த கொடுமையா இருக்கு. அஸ் அ போலீஸ் ஆபீசர் எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை கேஸ் போட்டாலும், ஆனா இந்த மக்களுக்கு அந்த ஜாதி வேற்றுமை எவனோ ஒருத்தன் ஒரு முட்டாள்தனமா சொல்லி வச்சான். அந்த எல்லாருக்கும் உடம்பு ஒன்னாதான் இருக்குது. இன்னைக்கு உடல் உறுப்புகள் ஒன்னா இருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனா உடல் உறுப்புகள் தானம் கொடுக்கும் பொழுது அது எந்த ஜாதியும் பார்க்கறதே கிடையாது. ஒருத்தருக்கு இப்ப கண்ணு வேணும்னா அவர் என்ன ஜாதின்னு தெரியாது, அவரு இன்னொரு தாழ்த்தப்பட்ட ஒரு கண்ணா இருந்தாலும் அவரை பொருத்திடுறாங்க டாக்டர்ஸ். அது பொருந்தது ஒரு உயர்ந்த ஜாதிக்காரருக்கு. அதே மாதிரி பிளட் பார்த்தீங்களா, பிளட் எத்தனை பாட்டில் அதாவது ரத்தம் எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்குது. அது உயர்ந்த ஜாதி ரத்தம், தாழ்ந்த ஜாதி ரத்தம், அதுல ரிலீஜன் கிடையாது, காஸ்ட் கிடையாது, அது பெண்கள் ஆண்கள் கிடையாது, மனித ரத்தம், அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஜாதி நம்முடைய கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்றாரு ராகுல் காந்தி தலைவர் சொல்றாரு. ஆனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறாங்க. காரணம், இன்னைக்கு ஒரு ஜாதி மக்கள் மட்டும்தான் இன்னைக்கு சூப்பரா இருக்கிறாங்க, ஸ்கேவஞ்சர்ஸா இருக்கிறாங்க, இன்னைக்கு தூய்மை பணியாளரா இருக்கிறாங்க, தெரு கூட்டுறாங்க, இன்னைக்கு சாக்கடைகள் எல்லாம் அள்ளுறாங்க. ஏன் இன்னொரு ஜாதிக்காரங்க அப்ப அரசாங்க வேலையில எல்லாருக்குமே சரிசமமா நீங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எல்லாருமே இப்ப உயர்ந்த ஜாதிக்காரர் நீங்க எஃப்சின்னு சொல்றீங்க, ஏன் அவரு ஒரு நாளைக்கு சாக்கடை அள்ளட்டுமே? அவருக்கு இந்த சாக்கடை அள்ளுற பணியில அவரையே நிர்ணயிக்க வேண்டியதானே இந்த அரசாங்கம். அப்ப ஒரு ஜாதி மக்கள் மட்டும் சாக்கடை அள்ளிட்டே இருப்பாங்க, ஒரு ஜாதி மக்கள் பெரிய ஆபீசரா இருப்பாங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருப்பாங்க, அப்புறம் அவங்க நீதிபதியா மாறுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா? இன்னைக்கு எத்தனை தாழ்த்தப்பட்ட நீதிபதிகள் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் அந்த மக்கள் கேட்டா படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படிக்கிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே இல்லையே அந்த மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு கார்பெண்டர் இருக்காரு, ஒரு பெயிண்டர், இல்ல ஒரு மேன்சன் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் அந்த தொழில் பண்ணிட்டு தான் அவரு அவங்க குழந்தைங்க படிக்கணும். அவங்க விவசாயத்தையும் பார்க்கணும், இல்ல அந்த தொழிலையும் பார்க்கணும், அவங்க படிக்கவும் செய்யணும். அப்ப எப்படி அவங்களால முழுமையா படிக்க முடியும்? இப்ப படிப்புக்குன்னே ஒரு கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டம் படிச்சுட்டு நான் தான் உயர்ந்த ஜாதி, நான் என்ன நான் பிராமணன், இல்ல நான் என்னை தொடக்கூடாது,
நான் வந்து ஐதீகமா இருப்பேன் அப்படின்னா அப்ப மித்தவங்க யாரு? அப்ப ஐதீகமா இருக்கிறவங்க எல்லாம் அந்த அந்த கீழ் ஜாதிக்காரங்க செய்யக்கூடிய விவசாய சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, நீங்களே பயிர் செய்து நீங்களே சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அதான் தீட்டாச்சு, அதை நீங்க தொடக்கூடாதுல்ல. அப்ப எதுக்கு மனிதனை பிரிச்சு இப்படி வேறுபடுத்தி ஒவ்வொரு மனிதனையும் வந்துட்டு சண்டை போட வச்சு? இந்த இந்திய நாட்டுல தான் ஜாதி சண்டை நடக்குது. ஒருத்தனை வெட்டிக்கிறான், ஒருத்தனை பொறாமையா பாக்குறான். அவனுக்கு எதுக்கு நம்ம வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாதிக்காரன் பாக்குறான். அவனை மட்டமா தான் நம்ம பார்க்கணும்னு இன்னொரு ஜாதிக்காரன் பாக்குறான். ஆனா பாருங்க, சாப்பிட்டுக்கிறானுங்க. பசி எடுத்தா அந்த கீழ் ஜாதி வீட்டுல சாப்பிட்டுக்கிறானுங்க. அதே மாதிரி பெண்கள் போனா எல்லா பெண்களையும் தொடரானுங்க, மிஸ்யூஸ் பண்றானுங்களே பெண்களை. ஆனா திருமணம்னு வரும்போது ஏன் ஜாதின்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப அவன் என்ன உயர்ந்த ஜாதி? அவனுங்களை என்ன பண்ணணும்? கேஸ்ட் பத்தி பேசும்போது இப்போ இந்த ஆணவ கொலை எல்லாம் நடக்குது இல்லைங்களா? இப்போ ரீசெண்டா கூட அந்த கவின் இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல இளவரசன் ஆரம்பிச்சு படிப்படியா வந்துட்டே தான் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல நடக்கும்போது எல்லாரும் பேசுறாங்க, பத்திரிகை எல்லாம் வருது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படியே அடங்கி போயிடுது, சைலண்ட் ஆயிடுறாங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் திரும்ப பேசுறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, இது பண்றாங்க, திரும்ப அடைகிடுது. சோ இது இப்படியே தான் போயிட்டே இருக்குமா? இதுக்கு ஒரு இதுவே கிடையாது, சொல்யூஷனே இல்லையா? அதுதான் நம்ம வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சட்டம் இயற்றணும். அதாவது ஜாதி அப்படிங்கறது ஈவன் ஸ்கூல்ல போனாலும் வந்துட்டு நீ என்ன ஜாதி உன்னுடைய ஃபில்அப் பண்ணி கொடு உன்னுடைய ஃபார்ம்லன்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஏன்னா இப்ப பட்டியலின மக்கள்னா அவங்களுக்கு இட ஒதுக்கீடு இருக்கு, அதனாலதான் நாங்க ஜாதி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பட்டியலினன்னு பார்க்கவே வேணாம், நீங்க எல்லாருக்குமே இட ஒதுக்கீடு நீங்க பண்ணுங்க. அவங்களுடைய மாத வருமானம் வருட வருமானத்தை வச்சு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல ஜாதின்னு கேட்டு அந்த சின்ன குழந்தைங்களே வந்துட்டு ஒரு ஜாதினா இப்ப ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லாரும் ஒன்னதான் படிக்கிறாங்க. ஆனா அந்த நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் எழுந்து நில்லுங்க, அந்த எஸ்சி எல்லாம் எழுந்து நில்லுங்க அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்க கூனி குறுகி எழுந்து நிக்கிறாங்க. அப்போ இளம் வயசுலயே வந்துட்டு அவங்க ஒரு தனக்கு வந்துட்டு அந்த ஒரு மித்தவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள், நம்ம சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் பெரிய உயர்ந்த ஜாதி அப்படிங்கும் போது அந்த உயர்ந்த ஜாதி பிள்ளை படிக்காட்டினாலும் இந்த தாழ்ந்த ஜாதி பிள்ளை அங்கே டார்ச்சர் பண்ணுது. அப்ப எப்படி இருக்கும்? நீங்க ஸ்கூல்ல இந்த சின்ன பிஞ்சுகள்லயே வந்துட்டு நீங்க ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன், ஒரு நான் வேற ஜாதி அவங்க வேற ஜாதி, நான் தாழ்ந்தவன் அவங்க உயர்ந்தவங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்ப உயர்ந்த ஜாதி எல்லாம் வந்துட்டு கிராமங்கள்ல பாருங்க, தெருக்கள் அப்படிதான் பிரிச்சு வைக்கிறது. இந்த ஜாதிக்காரன் அங்க போகக்கூடாது, அவன் செருப்பு போட்டு போக கூடாது, அந்த குளத்துல போய் தண்ணி எடுக்க கூடாது, அவன் பைக்ல போக கூடாது. இப்படி வந்துட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எதுக்கு அடக்கி ஆள்றான்? அல்ல அவனுக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ராவா வந்துட்டு அந்த உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு இருக்குது? ஏன் அவன் வந்துட்டு இவன் பொண்ணுங்களை வந்துட்டு கவினுடைய பழகும் போது ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் வீட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு தெரியாதா? அவங்க அப்பா அம்மா தான் பொண்ணை ஒழுக்கமா வச்சுக்கலாம்ல. உன் ஜாதிக்காரனையே வந்துட்டு பார்த்து லவ் பண்ண சொல்லி அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளையில இருந்து சொல்ல வேண்டியதானே? அப்ப எதுக்கு தாழ்ந்த ஜாதிக்காரனை வந்துட்டு நீங்க போது படிக்க வேண்டியது, சாப்பிட்டுக்க வேண்டியது, அவன் நல்லா படிச்சான்னு சொன்னா அவன் புஸ்தகத்தை வாங்கி இவங்க படிக்க வேண்டியது, அவன்கிட்ட எல்லா டவுட்டும் கேட்க வேண்டியது. அப்ப அந்த பிள்ளைங்க ஒரு லவ் அஃபேர்ஸ்ல விழுந்த உடனே வெட்ட வேண்டியது. இப்ப இவங்க குடும்பம் தானே பாதிக்குது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். அப்போ ஒரு போலீஸ் எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்றாங்க அவங்க அப்பாவை. அவங்க பையன் ஒரு கொலைக்காரன். இன்னைக்கு அந்த குடும்பம் வந்துட்டு அவ்வளவு பெரிய பெருமையா? இப்ப ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனை நீ கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா? இல்ல இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா சட்டம் தெரிஞ்ச நீயே வந்துட்டு உன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல, நல்ல சட்டத்தெல்லாம் சொல்லி கொடுத்து தாழ்ந்த ஜாதிக்காரன் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல போலீஸ்? அப்படி வளர்க்குற அப்ப இன்னசென்ட்டா இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுவான்? அவனும் வெட்டதான் செய்யறான். ஏன்னா இப்போ சட்டம் தெரிஞ்சவனும் ஒழுங்கா பெண்ணை வளர்க்க தெரியல. உன் பெண்ணை போய் ஒரு எஸ்சியோட எதுக்கு பழக சொல்ற? நீ எஸ்சி அவன் தாழ்ந்தவன், அவனை தொடக்கூடாது, அவனை கல்யாணம் பண்ணி கூடாது, அவனை பார்க்க கூடாது அப்படின்னு நீ வளர்த்துருக்க வேண்டியதானே? நீ தானே வளர்க்குற, எல்லாரையும் ஒன்னா ஸ்கூலுக்கு அனுப்புற, நீ எல்லாரோடையும் பழக விடுற, அதுக்கு பிறகு திருமணம்னு வரும்பொழுது வெட்டுற. எதுக்கு? அது வந்துட்டு கவின் மட்டும் என்ன, கவினுக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லையா? அவன் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், அவன் பெரிய ஒரு ஆபீசர் ரேங்க்ல இருக்கிறான் ஐடில. அந்த பையனுக்கு அறிவு இல்லையா? அவன் ஜாதி வந்துட்டு எங்க அவன் அறிவை போய் கெடுக்குதா? இல்ல அந்த அவன் ஜாதியினால அவன் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கான்? நீ ரொம்ப உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கியா? இந்த அறிவில்லாத முண்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாதி பார்த்துட்டு இந்த முண்டங்கள் தான் இன்னும் தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருக்குது. ஒரு வேலைக்கு போறது கிடையாது, திருட வேண்டியது, அங்க
அங்கங்க என்னெல்லாம் களவு பண்ணணுமோ அத்தனை களவுகளும் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்துட்டு தாழ்ந்த ஜாதிக்காரன் படிச்சுட்டா அவன் மேல வெறி கொண்டு வெட்ட வேண்டியது. இதெல்லாம் யார் பண்றது? இதுங்கதான் பண்ணிட்டு இருக்குதுங்க. உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இதுங்கதான் தப்பு பண்ணிட்டாலே இதுங்க இப்ப. மேம் இப்ப பாத்தீங்கன்னா சினிமா துறையிலேயே வந்து ஜாதி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்கலாம் வந்து இவங்க வந்த பிறகுதான் ஜாதி இன்னும் அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமால வந்து அதாவது இப்ப பாரஞ்சித்தோ இல்ல மாரி செல்வராஜோ அது உண்மை சம்பவத்தை தான் எடுக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஊர்ல இல்ல அவங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலைகள்ல தான் அவங்க பட்ட அந்த ஜாதி கொடுமைகளை தான் அவங்க மனசுல இருக்கிறது தான் அவங்க ரியாலிட்டி தான். அதுதான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க படம் எடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு ஜாதி நிறைய வித்தியாசம் பாக்குறாங்க. இல்ல ஆணவ கொலை இல்லாட்டினா நாங்க எல்லாம் ஒரு சமமா ஒன்னா வாழ்ந்துருவோம். அவங்கதான் வந்து ஜாதி பிரிச்சு காட்டுறாங்க. அவங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப எல்லா தெரும் ஒன்னாயிடுச்சா? இப்ப காலனிங்கிறாங்க, ஊருங்கிறாங்க, அகரஹாரம்ங்கிறாங்க, அது எல்லா தெரும் ஒன்னாயிடுச்சா? இவங்க ஒன்னானாங்கன்னா மாரி செல்வராஜ் படம் எடுக்க மாட்டாரு. இன்னமும் அந்த கொடுமைகளை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊர்ல நீங்க போய் பாருங்க, இந்த ஜாதியா, ஓ ஓன் தெரு அது, ஏன் தெருக்கு ஏன் வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தெருல போய் தண்ணி எடுக்க முடியுதா? இன்னைக்கு ஊர் தெருவுங்கிறாங்க, காலனி போய் அவங்க குளத்துல இறங்கி குடிக்க முடியுதா? அதுதானே எடுக்கிறாரு அவரு. அதனால அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவர் மாரி செல்வராஜ் எடுக்கிறது அது உண்மை. அதை புரிஞ்சாச்சும் நீங்க வந்துட்டு ஒழுங்கா இருங்க. இந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்றவங்க நீங்க இந்த தாழ்ந்த ஜாதிக்காரங்கள்ட்ட சமமா நடந்துக்கோங்க, அவங்கள சமமா நடத்துங்க. அப்ப நீங்க நடத்தும் பொழுது நிச்சயமா வந்துட்டு இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அனைவரும் சமம்ங்கிறது சட்டத்தின் முன்னும் சரி, இந்த அனைவரும் சமமானவர்கள்ங்கிறதும் நீங்க இந்த இந்தியாவில நடைமுறைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்துட்டு மாரி செல்வராஜோ இல்ல பா ரஞ்சித்தோ அவங்க செய்யற படங்கள் வந்து உலகத்தில் நடக்கிறது தான், ரியாலிட்டியை தான் அவங்க படமா கொடுக்குறாங்களே தவிர அவங்க ஒன்றும் புதுசா எதையும் கண்டுபிடிச்சி கொடுக்கல. ஆஹா இந்தியால ஜாதியே கிடையாது, நாங்கெல்லாம் ஒன்னா சமரசமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறோம் வித்த ஜாதியோட தான், நாங்க ஜாதி பாக்குறதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் அது ஆணவ கொலை நடக்குது? எதுக்கு சங்கரை போய் வெட்டுறீங்க? எதுக்கு வந்துட்டு கவினை போய் வெட்டுறீங்க? நீங்க தான் மாரி செல்வராஜ் வந்துட்டு சொல்றது தப்புன்னா நீங்க எல்லாம் ஒன்னா வாழுறீங்களா? எல்லாம் சமமா இருக்கிறீங்களா? எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு ஆணவ கொலை நடக்குதுங்க?